எடப்பாடி அவர்களுடைய கூட்டம் பாத்தீங்களா சார்? பிரச்சாரம் நிறைய கூட்டம் வருதுன்னு சொல்றாங்க சார். ரெண்டாவது பெரிய கட்சி எடப்பாடி கட்சி தான் 26. கூட்டத்தை பார்த்து ஸ்டாலின் அவர்கள் பயந்துட்டாரு, ஆம்புலன்ஸ் எல்லாம் விட்டு கூட்டத்தை கலைக்க பாக்குறாருன்னு சொல்றாரு. அதை அவர் கிளைம் பண்ணலாம். அதுல என்ன இருக்குது? ஓபிஎஸ் அவர்கள் திரும்ப காம்ப்ரமைஸ் கூப்பிட்டாலும் வரமாட்டார் போல தெரியும். எடப்பாடி சிஎம் கேண்டிடேட் இல்லைன்னா ஓபிஎஸ் காம்ப்ரமைஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு. இப்ப தினகரனுடைய நிலைப்பாடு என்ன சார்? அவரும் வெளியே போயிட்டாருன்னு பேசிக்கிறாங்க. தினகரன் ஆர்கே நகர்ல ரெட்டலையும் உதயசூரியனும் குக்கர்ல வச்சு அவிச்சாரு. எடப்பாடியில எடுத்து நின்று அவரு ஒன்னாலையும் தோக்கடிக்க முடியாது, அப்பனாலையும் தோக்கடிக்க முடியாது இருக்காரு. தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி. எப்படி இருக்கிறீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. எடப்பாடி அவர்களுடைய கூட்டம் பாத்தீங்களா சார்? பிரச்சாரம் நிறைய கூட்டம் வருதுன்னு சொல்றாங்களே சார். கண்டிப்பா ஒரு 20% வாக்கு பலம் கொண்ட தலைவர். அவர் பணம் செலவழிக்காம பிஎம் கேண்டிடேட் ப்ரொஜெக்ட் பண்ணாம 20% வாக்கு எடுத்திருக்கிறாரு. ரெண்டாவது பெரிய தலைவர் அவர் தான். ரெண்டாவது பெரிய அணியாதான் நிதிஷ்குமார் மாதிரி சீமான முன்னிறுத்தி எடப்பாடியை தள்ள முடியும். ரெண்டாவது பெரிய கட்சி எடப்பாடி கட்சி தான் 26. பட் அண்ணாமலை மோடி சப்போர்ட்ல சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னா, அது சீமான் ஒத்துக்கிட்டாருன்னா எடப்பாடியை ஒரு 150 தொகுதிக்கு மேல மூணாவது தள்ளிடலாம். அப்படியே தள்ளினாலும் ரெண்டாவது பெரிய கட்சியா எடப்பாடி பழனிசாமி தான் இருப்பாரு. அது மட்டும் இல்ல, அவரு தர்மபுரி, சேலம், விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இந்த இடங்கள்ல ஸ்டாலினை விட பெரிய தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. காரணம் 10.5 தான். எம்ஜிஆரும் இல்ல, ஜெயலலிதாவும் இல்ல, ரெட்டலையும் இல்ல, 10.5 வன்னியர்களை கொடுத்ததுதான் காரணம். இது உண்மையிலே அண்ணன் சைதை துரைசாமி, கேசி பழனிசாமி அண்ணன் என் மேல ரொம்ப மரியாதை உள்ளவர், அண்ணன் மேல மிகுந்த பாசம் உள்ளவன். அண்ணன் தமிழ் மக்களுக்கு பண்ண தொண்டு பெருசு. பட் கருத்தியல்ல அண்ணன் நம்ம வேறுபடும் போது வேறுபட்டு தான் சொல்லிதான் தீரணும். கேசிபி நண்பர், நீங்க எம்ஜிஆர் பக்தர்கள் தான், நான் மறுக்க வரல. ஆனா ரெட்டலைக்கு விழுந்த ஓட்டு ஏன் கன்னியாகுமரியில 4% போகுது? எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்தா ஒரு 17% உள்ளாது. திருநெல்வேலி ஏன் 8% போகுது? தேனியில ஏன் 13% போகுது? ராமநாதபுரத்துல 9% போகுது? மதுரையில ஏன் 3வது இடம் போகுது? அப்படிப்பட்ட ரெட்டையில சிதம்பரத்துல ஏன் ஜெயலலிதாவே கூட்டணி கட்சி மூலமா டெபாசிட் இழந்த 2000 டெபாசிட் இழந்த இடத்துல நீங்க செய்த பாமகவை டெபாசிட் இழக்க செய்றீங்க. எடப்பாடி தாக்கு பிடிக்கிறாரு. அப்போ பழைய அதிமுக செத்து போச்சு. இப்ப 2 ஜாதி கட்சியா தான் எடப்பாடி அந்த கட்சி இருக்குது. இப்ப குறிப்பா சொன்னீங்கன்னா சிதம்பரம், விழுப்புரத்துல 36% வாக்குங்கிறது அதிமுகவுக்கு அசாத்தியமான வாக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்டாலினோட அங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவர்னு. முன்னம எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும்போது வாக்களிச்சது செங்குந்தர், பறையர் போன்றவங்க தான், குறிப்பா பறையர் சமூகம். இப்ப இன்னைக்கு இந்த 36% வாக்கையும் கொடுத்திருக்கிறது. திருமாவளவனை தோக்கடிக்கணும், பிசிகாவை தோக்கடிக்கணும்னு வந்த வன்னியர் சமூக வாக்குகள். அப்ப அதிமுக அங்க செத்துட்டு ரெட்டையில செத்து போச்சு. எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு ஓட்டு வீணா போச்சு, காலி ஆயிடுச்சு. வந்த ஓட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு வந்த பறையர் ஓட்டும் செங்குந்தர் ஓட்டும் வெளியேறி 10.5 வச்சு வன்னியர் ஓட்டு வந்திருக்கு. இதை உண்மையிலே எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் ரெட்டையலன் எல்லாம் சும்மா கணத்து தவளைகளா, கடந்த காலத்தின் கைதிகளா இருக்கக்கூடிய என் சகோதரர்கள், நண்பர்கள்ட்ட பூத் வைஸ் நம்ம பார்ப்போம். கிராமங்கள்ல, வன்னியர் கிராமங்கள்ல பாமகவினர் ரெட்டையில தான் பானையை தோக்கடிக்கணும்னு அவங்க ரெட்டலைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட எம்ஜிஆர் ஜெயலலிதா மேல பக்தர்கள் கொண்ட பறையர்கள் திருமாவளவனை விட்டுறக்கூடாதுன்னு விசிக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. இதுதான் கள்ளக்குறிச்சி, நாமக்கல், சேலம், தர்மபுரி எங்கிட்டுமே நடக்குது. அப்ப இந்த கோர் வன்னியர் பெல்ட்டுக்குள்ள இதுதான் நடக்குது. அப்ப ஜெயலலிதா உருவாக்குன பாமக வெர்சஸ் பாமக எதிர்ப்புங்கிற 98 அரசியலோட உச்சம்தான் இன்னைக்கு வட தமிழகத்தில் நிற்குது. இங்க எங்கேயா திமுக வெர்சஸ் அதிமுக எதிர்ப்பு அரசியல் நடக்குது. சோ இந்த அரசியல் களம்ங்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சு ஓட்டு இல்ல, ரெட்டைலை வச்சு ஓட்டு இல்ல, நெக்லிஜிபிள். ரெட்டைலை வச்சு ஓட்டு இல்லைன்னு சொல்ல வரல, பாமர மக்கள் மத்தியில் கொஞ்சம் இருக்கு, அது நெக்லிஜிபிள். ஆனா ரியல் ஓட்டு 10.5 வச்சுதான் அந்த ரியல் ஓட்டு இருக்குது. இதுதான் நான் சொன்ன அந்த 5-6 தொகுதிகளோட ஆய்வின் முடிவு. இன்னொரு பக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்களை வச்சு கூட்டம் நடத்துறாருன்னு சொல்றாங்களே சார், அது எப்படி பாக்குறது? இல்ல, கூட்டம் நடத்தி ஒரு கூட்டம் காட்டினா நம்ம அதை ஒத்துக்கணும். அதுல விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அப்புறம் தான் ரெண்டாவது பெரிய கட்சிங்கிறதை நான் ஒத்துக்கிட்டேன். அவர் ஒரு அணியாதான் 3வது தள்ள முடியும். அவர் பாஜகவை கைவிட்டுட்டாருன்னா, பாஜக நிதிஷ்குமார் பாடியில சீமான் தலைமையோட அணியமைச்சிட்டா அவரை 150 தொகுதியில் அண்ணாமலை, சீமான் தலைமையில் அண்ணாமலை 3வது தள்ளிடுவாரு. பிஎம்மோட ஆதரவும் இருக்கும், குருமூர்த்தி ஆதரிப்பாரு, நிர்மலா சீதாராமன் ஆதரவு இருக்குது. பெரியார் மண்ணில் பெரியாரே மண்ணுன்னதுல குருமூர்த்தி எப்படி சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்லாங்கிற எண்ணம் இருக்கு. எடப்பாடியை வீழ்த்தினாதான் அண்ணாமலை நாளைக்கு சீஃப் ஆக முடியும் போது, எடப்பாடி மோடிக்கு சரியா இல்லைன்னா 60 சீட்டு தரலன்னா எடப்பாடியை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு அவர் ஒரு அணி அமைச்சர்லான்னு அண்ணாமலை பாக்குறாரு.
பட் ரெண்டாவது பெரிய கட்சியா எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கிறாருங்க. 100% உண்மை. ரெண்டாவது பெரிய அணி ஆக்கி எடப்பாடிய 150 தொகுதியில 3வது தள்ள முடியும் சீமான ப்ரொஜெக்ட் பண்ணி அண்ணாமலையால. கூட்டத்தை பார்த்து ஸ்டாலின் அவர்கள் பயந்துட்டாரு, ஆம்புலன்ஸ் எல்லாம் விட்டு கூட்டத்தை கலைக்க பாக்குறாருன்னு சொல்றாரு. அதை அவர் கிளைம் பண்ணலாம். அதுல என்ன இருக்குது? ஓபிஎஸ் அவர்கள் ஆல்மோஸ்ட் கூட்டணி விட்டு வெளியே போட்டாரு அப்படின்னு சொல்றாங்களே சார். திரும்ப காம்ப்ரமைஸ் கூப்பிட்டாலும் வரமாட்டாரு போல தெரியுது. எடப்பாடி சிஎம் கேண்டிடேட் இல்லைன்னா ஓபிஎஸ் காம்ப்ரமைஸுக்கு வரது வாய்ப்பு உண்டு. மற்றபடி வரக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை. அப்ப அவர் கூட்டணி விட்டு வெளியே போனது உறுதிதான். நீங்க எடப்பாடி சிஎம் கேண்டிடேட் இல்லைன்னு புது சிஎம் கேண்டிடேட் சொல்லுங்க, அவர் வர வாய்ப்பு. இப்ப தினகரனுடைய நிலைப்பாடு என்ன சார்? அவரும் வெளியே போயிட்டாருன்னு பேசிக்கிறாங்களே. தினகரனும் வெளியே போனது மாதிரி தான். தினகரன் ஆர்கே நகர்ல ரெட்டலையும் உதயசூரியனும் குக்கர்ல வச்சு அவிச்சவர். சாதாரண விஷயம் இல்லை. நான் 35% வாக்கு வருவார், ஜெயிக்க வாய்ப்பு இருக்கேன். 50% வாக்கு எடுத்து ஜெயித்தார். அதே தினகரன் நான் தான் இடைத்தேர்தல் வேட்டர் பொது தேர்தலுக்கு பொருந்தாதுன்னு சொன்னேன். ஒரு 24 மணி நேரம் கழிச்சு தான் எடப்பாடியும் பன்னீரும் ஷாக் ஆகி திரும்ப அறிக்கை விட்டாங்க. இடைத்தேர்தல் வேட்டர் பொது தேர்தலுக்கு பொருந்தாதுங்கிற சொன்னாங்க. ஒரு அதிமுக அதை சொல்ல மாட்டாங்க, நாம சொல்லுவோம். ஏன்னா அதிமுக மக்கள் தலைவர் எம்ஜிஆர் 55% வாக்கு எடுத்தவர் அதிமுக 30.3% வாக்கு தான் 77 ஜெனரல் எலெக்ஷன்ல எடுத்தது. மும்முனை போட்டின்னா 30.3% ஓட்டு, அல்லது கம்யூனிஸ்டோட சேர்ந்து 1/3 ஓட்டை வச்சு யாரும் மும்முனை போட்டியில் ஜெயித்திட முடியாது, ஆட்சி அமைச்சிட முடியாது. அது நம்ம கண்டுபிடிச்ச வரலாற்று ரீதியான உண்மை. அது தெரிஞ்சனால தான் இடைத்தேர்தல் பொது தேர்தலுக்கு பொருந்தாதுங்கிறத நாம சொன்னோம். அந்த கருத்தை தான் ஓபிஎஸ் இபிஎஸ் ரெட்டையர்கள் எடுத்து அடிச்சாங்க. நமக்கு சசிகலா அம்மையாருக்கு எதிராக தான் தினகரனுக்கு எதிரான அந்த கருத்தை நம்ம முன் வச்சோம். பட் 35% வாக்கு எடுத்து ஜெயிப்பாருன்னு நம்மளையும் தாண்டி 50% எடுத்தார். அவர் திரும்ப ரெட்டலையும் உதயசூரியன் காலி பண்ணிட்டார். நான் தான் மாற்றின்னு போயிருக்கணும். ரெட்டலை எனக்கு வேணும், ரெட்டலை எனக்கு வேணும்னு கேட்டதுல அவர் அந்த ஆர்கே நகர் வெற்றியை அவரே அன்பு பண்ணிட்டார். அது ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜி ஆயிட்டு. அப்பதான் நான் சொன்னேன் தினத்தந்தி பேட்டியில சகோதரி அசோகா 3 மாசம் அப்புறம் இப்படிதான் சொல்லுவாருன்னு சொன்னாப்புல. அது உண்மையாச்சு. அது பிறகு 5.5% ஓட்டு எடுத்தாரு. அதுவும் அவர் ஒரு தப்பு பண்ணலைன்னா 5.5 எடுத்திருக்க மாட்டார், 5.5 தாண்டி எடுத்திருப்பாரு. எனிவே 5.5 எடுத்தவர் இப்போ அதுக்கப்புறம் 2.5 எடுத்தாரு. எப்படினாலும் அவருக்குன்னு ஒரு ஹீரோயிசம் ஒரு காலத்தில் இருக்குது, சமுதாய பலம் இருக்குது. ஜெயலலிதா அவரை நம்பர் 2வா இது பண்ணியிருந்தாங்க. இப்போ அவருக்கு என்ன சிக்கல் என்னன்னா, இந்த பிஎம்ஓல இருந்து அழைப்பு வராதது யார் பண்ணவங்கதோ என்ன பொலிட்டிக்ஸோ நயினார்கிட்ட கேட்டிருந்தா இவருக்கு கண்டிப்பா செய்து கொடுத்திருப்பார். ஏன்னா நயினார் நான் நன்றி உள்ளவன், பழச மறக்க முடியாது, நான் அரசியல் ஆளானதே சசிகலா குடும்பத்தால தான், தினகரன் குடும்பத்தால தான் ஒரு நிகழ்ச்சியில வெளிப்படையாவே நயினார் நன்றி உணர்வோடு சொன்னார். அதை நம்ம பாராட்டுறோம். நயினார் அந்த இடத்துக்குள்ள நன்றி உணர்வு காட்டக்கூடிய ஒரு மனிதருங்கிறத பாராட்டுறோம் நயினாரை. அப்போ அவர் நயினார்கிட்ட கேட்டு கூட அவர்கிட்ட கேட்டிருந்தா அவருக்கு கிடைச்சிருக்கலாம். அவர் கேட்கவும் இல்லை, அழைப்பு அவரு சந்திக்கவும் இல்லை. அப்போ அவரோட இது 2024 சேலத்தில் மோடி சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சியில் வந்திருந்தார். ஸோ அவரை என்டிஏல அவர் எந்த அளவுகளில் இருக்கிறாருங்கிறது கேள்விக்குறியாதான் அதுக்குள்ள இருக்குது. அதே வேளையில் எடப்பாடியே என்டிஏக்குள்ள சிஎம் கேண்டிடேட் ஆங்கிறதும் ஒரு கேள்விக்குறி இருக்குது. சீட் ஷேரிங் நீ ஷாமண்ணனே 60 சீட்டு பாஜக கேட்பாங்கன்னு சொல்லும்போது அதுக்கு வேலிடிட்டி அதிகம். நான் சொல்றது பாஜக கார மோடிக்கு ஆளு இவன் இப்படித்தான் சொல்லுவான்னு சொல்லிட்டு போயிருவாங்க. மதிப்புக்குரிய ஷாமண்ணனே இன்னைக்கு 60 சீட்டு பாஜக கேட்பாங்க, அதுக்காக தான் சிபி ராதாகிருஷ்ணனே போட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது அங்கேயும் ஒரு சிக்கல், சிஎம் கேண்டிடேட்டுக்குள்ளே ஒரு சிக்கல் இருக்குது. டிடிவிக்குன்னு ஒரு பேஸ் வேல்யூ இருக்குது. அவர்கிட்ட செல்வாக்கான வேலு கார்த்திகேயன், சவுத்துலலாம் நிறைய செல்வாக்கானவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கோயில்பட்டியில் அவரு, சிவகங்கை பக்கத்தில் இங்கெல்லாம் நிறைய செல்வாக்கான ஆட்கள் இருக்கிறாங்க. அவரும் ஒரு பிளேயர் தான். அது எந்த வகையில் அது அவரை யூட்டிலைஸ் பண்ண போறாருங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். பட் அவருக்கு சில இடர்பாடு இருக்கு. எடப்பாடி அவரை ஏற்றுக்கல. என்டிஏக்குள்ளேயும் அவருக்கு வாட் இஸ் ஸ்டோர் ஃபார் ஹிம் என்டிஏயும் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அன்புமணி அவர்கள் தனிச்சு நிக்க போறதாவே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அன்புமணி அவர்கள் தனிச்சு நின்னா பெரிய அளவுல அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுமா சார்? அன்புமணி தனிச்சு நின்று எடப்பாடிக்கு அதிமுகவை பாதிப்படை செய்தாதான் உண்மையான சமூக நீதி மலரும். இதற்காக தான் நம்ம 80களிலே டாக்டர் ஐயாட்ட வந்தோம். டாக்டர் ஐயா அன்னைக்கு அதை செய்யலைனாலும் அன்புமணி அதை செய்தா அன்புமணிக்கு நம்ம முழு ஆதரவும் கொடுக்க தயாரா இருக்கும். சௌமியா அன்புமணியோ எடப்பாடியில 10.5 சொல்லி எடப்பாடி பழனிசாமியை தோக்கடிக்கணும்னா அது வன்னியர்கள் உணர்வை பொறுத்தவரை சரின்னு நாம சொல்ல இருக்கிறோம். நமக்கு இதுல வேற இஷ்யூ நமக்கு இருக்கு. அது வேற. வண்ணார் நாவிதர் குயவர்க்கா நம்ம நிற்கிறதுங்கிறது வேற. அன்புமணிக்கு அரசியல் எதுன்னு பாக்குறோம். அன்புமணிக்கு அரசியலுங்கிறது 10.5 வன்னியர்கள் பிரைடா நினைக்கிறாங்க. நம்ம ஜாதிக்கு மட்டும்தான் அந்த 10.5 வாங்க முடியும். 1931 சென்சஸ் படி 17% இருக்கிறோம். நம்ம அம்பாசங்கர கமிஷன் அறிக்கைப்படி 13 இருக்கும். அதுக்கே டிஸ்பியூட் இருக்கு, அது வேற விஷயம். பட் வன்னியர் பார்வையில இருந்து அதை பார்க்கிறேன். அப்போ நம்ம எடப்பாடி கிட்ட ஏமாறாம நிரூபிச்சாதான் அது ராமதாஸோ அன்புமணியோ. நான் அன்புமணி ஏன் சொல்றேன்னா அவர் தான் ஸ்டாலினுக்கு எதிராக நின்று தெளிவா
அந்த 10.5 ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாரு. ஐயா வந்து கொஞ்சம் ஸ்டாலினுக்கு ஆதரவாட்டே ஸ்டாலினுக்கு கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு அப்படி ஒரு நோக்கத்தில் ஐயா போற மாதிரி தெரியுது. இப்போ அன்புமணி எடப்பாடியை வீக்கன் பண்ணுவாருங்கிற லெவல்ல போகும்போது நாம அதற்கு என்ன சொல்றோம்னா 10.5 சொல்லி எடப்பாடி கடலூர்ல 10.5 ஆதரிச்சாரு. ஆனா திருச்சியில வந்து முத்திரையர் கள்ளர்களுக்கு மத்தியில் 10.5க்கு எதிராக பேசுறாருன்னா நம்பகத்தன்மையற்ற ஒரு தலைமையா இருக்கிறாரு. யாருக்குமே நம்பகத்தன்மையற்றவரா இருக்கிறாரு, வன்னியர்களுக்கும் நம்பகத்தன்மையற்றவரா இருக்கிறாரு, அந்த தரப்புக்கும் நம்பகத்தன்மையற்றவரா இருக்குங்க சொல்லும்போது அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. வன்னியருக்கு நம்பகத்தன்மையற்றவராட்டு அதை பற்றி பேசாம விக்கிரவாண்டியை விட்டு ஓடுனதும் கடலூர்ல ஒண்ணு பேசிக்கிட்டு திருச்சியில ஒண்ணு பேசுறது தான் அன்புமணிக்கு இஷ்யூ. அந்த இஷ்யூவை எடப்பாடியில எடுத்து நின்று அவரு பேசினா அந்த இடத்துக்குள்ள தோக்கடிக்க முடியும். அதனாலதான் அவரு யாரோ ஒருத்தரை சொல்லி ஒன்னாலையும் தோக்கடிக்க முடியாது, அப்பனாலையும் தோக்கடிக்க முடியான்னு இருக்காரு. அது யாரோ ஒருத்தருக்கு சொல்றதுக்கு இல்ல, ஸ்கெட்ச் போட்டு கரெக்டா கொண்டு போறது யாருன்னு அவருக்கு தெரியும். ஸ்கெட்ச் போட்டு கரெக்டா எடப்பாடியில அவரை வன்னியரோட இடிச்சுல கணேச அண்ணங்கிட்ட தோத்தாரு, 3வது போனாரு, காவேரி கிட்ட தோத்தாரு ஒருக்கா, சோ மக்களவைக்குள்ள தோத்திருக்காரு, ஒருக்கா உள்ளாட்சி தேர்தலில் தோத்திருக்காரு. வன்னியர் எழுச்சி வந்துன்னா 10.5 ரெட்டை வேஷம் போடுறாருங்கிறத அன்புமணி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாருன்னா எடப்பாடி எல்லாம் நிற்காது. ஏதோ ஒரு தலைவரை கொஞ்சம் கடுமையான வார்த்தையில தான் பேசியிருக்காரு. அந்த 10.5 பேசும்போது விஷமிகள்னு ஒருக்கா சொன்னாரு. ஐயா பேசுறட்டு ஐயா பெரிய ஆள் தான், அன்னைக்கும் ஸ்டாலினுக்கு அடுத்தபடி ஐயா தான் 2வது பெரிய தலைவர். அதை நம்ம மறுத்தெல்லாம் ஐயா வந்து பெருசா பணம் செலவழிக்காம பிஎம் கேண்டிடேட் இல்லாமலே 20% எடுத்துட்டாரு. நம்ம அதை நம்ம மறுக்க மாட்டோம். அந்த 20க்குள்ள தான் நிறுத்துவோம். அதுதான் நமக்கு அந்த இடத்துக்குள்ள அவருக்கும் நமக்கு சிக்கல் வருது. இப்போ வந்து அன்புமணி 10.5 சொல்லி களத்துக்குள்ள வந்துட்டாருன்னா அவரோ சௌமியா அன்புமணின்னா எடப்பாடி பழனிசாமி வெற்றி சிக்கலாயிரும். ஏன்னா 10.5 வன்னியர்களுக்கு இஷ்யூ. நீங்க ஐயா எம்ஜிஆர் வந்து சிஎம்மா இருக்கும்போது தெருக்கல்ல ஜாதி பேர் கூடாதுன்னாரு. அதனால முத்திரையர் சமூக எதிர்ப்பை மதிச்சு சிவகங்கை மாவட்டத்தில் நாங்க தான் மெஜாரிட்டி, எங்க மாவட்டம் இதுன்னு சொல்லி ஒரு ஜாதி பேர் வைக்கக்கூடாதுன்னு அவங்க கள்ளர் மறவர் சகமுடையார் மறவர் சேர்ந்த இண்டிவிஜுவல் முத்திரையர் நல்ல மெஜாரிட்டி தாங்க. அவங்க ஒரு பிரச்சனை பண்ணும்போது அவங்கள மதிச்சு பசுமன் முத்துராமலிங்க மாவட்டம்னு வச்சாங்க மக்கள் திலகம் எம்ஜிஆர். தெருக்களுக்கே ஜாதி பேர் வேண்டாங்கிற ஒரு மாவட்டத்துக்கும் ஜாதி பேர் வைக்கல. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் வந்ததும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு வச்சாப்புல. அப்போ எனக்கு தேவர் ஓட்டு முக்கியம், நான் பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ் பண்ணுறேன். சசிகலா நடராஜன் என் கூட இருக்காங்க, நடராஜன் எனக்காக ஒர்க் பண்ணுறாரு, சசிகலா எனக்கு உயிர் தோழி, தேவர் கம்யூனிட்டி எனக்கு பேக்கிங் கம்யூனிட்டி, எம்ஜிஆராவது ஒன்றாவது, அவராது அவருக்கு கொள்கையாவது பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம் தான் அவங்க வந்து ஆணித்தரமா எம்ஜிஆர் தெருக்களே ஜாதி பேர கூடாதுன்னு பொதுத்தள கட்சியில அனைவருக்கும் பொதுவான ஜாதி இதுல நியாயமான தெருக்கள ஜாதி பேரை ஒழித்த மக்கள் தினம் எம்ஜிஆருக்கு வாரிசா வந்த ஜெயலலிதா அம்மையார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம் வச்சாங்கன்னா முக்குலத்தூர் ஜாதிக்கு மெரிட்டு 90 தொகுதிக்குள்ள அவங்க பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க, பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டின்னு அதை மதிச்சு ஜெயலலிதா அம்மையார் வச்சாங்க. அது அந்த கம்யூனிட்டிக்கு பிரைடு. அதே மாதிரி இன்னைக்கு தனி ஒதுக்கீடு வன்னியருக்குன்னு 10.5 கொடுத்தாருன்னா வன்னியருக்கு பிரைடு. அவருக்கு எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்கு வன்னியர் ஓட்டு வேணும். ஜெயலலிதா அம்மையாருக்கு பிராமணர்னு அடிச்சிருவாங்கன்னு அச்சத்துல அந்த பயத்துல ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி வேணும், முக்குலத்தோர் வேணும். அதனால முக்குலத்தோர்கிட்ட ஈல்ட் ஆகி பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு வச்சாப்புல இவர் வன்னியர்கிட்ட ஈல்ட் ஆகி 10.5 ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமலே கொடுத்தார். நான் எதிர்த்தேன். தேமுதிக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் துணைவியார் மதிப்புக்கு மரியாதைக்குரிய பிரேமலதா அம்மையார் எதிர்த்தாங்க, அது தவறுன்னு. அந்த இடத்துக்குள்ள வன்னியர் பிரைடுக்காக அவர் 10.5 கொடுத்தாரு. தினகரன் சொல்ற மாதிரி எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்காக கொடுத்தாரு. இப்போ வன்னியர் பிரைடு 10.5 இருக்குது. 10.5 சொல்லி அன்புமணி களத்துக்குள்ள நின்னாருன்னா 5 to 6% வாக்கு வர வந்துடலாம். அப்படி நிற்கும்போது டாக்டர் ஐயாவும் 10.5னா வன்னியர் சென்டிமெண்ட், அதுக்குள்ள டாக்டர் ஐயாவும் அன்புமணி ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம். அன்புமணி இதுக்கு மன வலிமை இல்லாம போயிட்டாருன்னா நான் பொறுப்பு இல்லை. ஐயானா மன வலிமையோட நிற்பாரு, அன்புமணி ஐயா மாதிரி மன வலிமையோட நிற்கணும். இதுல அது அன்புமணி கையில தான் இருக்குது. மற்றபடி அன்புமணி எடப்பாடி கூட்டணி போனா மற்ற ஜாதி போட மாட்டானே, எப்படி ஜெயிக்கும்? நீங்க இப்ப 10.5 வச்சு ஃபோல்ஸ் ஆகுங்க, அதுல எடப்பாடியை பலவீனப்படுத்துங்க. அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க மிகப்பெரிய பிளேயரா வந்துருவீங்க. 29ல உங்களுக்கு உறுதியா மத்திய அமைச்சர் ஆட்டு நீங்க ஆகக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாயிரும். இதுல நீங்க எடப்பாடியை நம்பி போய் தோத்து போயிட்டீங்கன்னா சிவி சண்முகம் லீடர் ஆயிடுவாப்புல, அன்பழகன் லீடர் ஆயிடுவாப்புல, கேபி முனிசாமி லீடர் ஆயிடுவாப்புல, வீரமணி லீடர் ஆயிடுவாப்புல, துறக்கண்ணு குடும்பம் பவர்ஃபுல் ஆயிடுவாங்க, சம்பத் பவர்ஃபுல் ஆயிடுவாரு, சுரத்தூர் ராஜேந்திரன், அருண்மொழி தேவன், திருத்தணி ஹரின்னு எல்லா வன்னியர்களுமே லோக்கல் லீடர் ஆயிடுவாப்புல. எடப்பாடி வந்து வன்னியர் ஓட்டுல பெரிய ஆள் ஆயிடுவாப்புல. நீங்க உருவளந்து போய்வீங்க. நான் இதை மீண்டும் சொல்றேன். அப்பு நடேசன் ஒரு பவர்ஃபுல் இந்து நாடார காலி பண்ணி, பாலையான்னு ஒரு பவர்ஃபுல் இந்து நாடார காங்கிரஸ்ல வந்து காலி பண்ணி வந்தனால்தான் இந்து நாடார்கள்லாம் பாஜகவுக்குள்ள வந்தாங்க, இந்துத்துவ
எழும்பிச்சு. அதே மாதிரி நீங்க எடப்பாடி கொடுக்கக்கூடிய வன்னியர்களையும் எடப்பாடி வன்னியர்களுக்கு பெரிய பிரேடை கொடுத்தாருங்கதையும் காலி பண்ணி அந்த இடத்துக்குள்ள அன்புமணி எழும்புனாதான் அன்புமணிக்கு ஃபீச்சர் இருக்குது. நீங்க ராமதாஸ் போட்டியை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. நான் சகாதேவ மாதிரி சொல்றேன், எடுத்துக்கணும் எடுக்காத அன்புமணிக்கு விருப்பம். சார், நீங்க இன்னொரு பக்கம் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க சிபிஆரை வச்சு எடப்பாடி அவர்களுக்கு செக் கொடுக்குறாங்க அப்படின்னு. இப்போ மோடி அவர்களுக்கு எடப்பாடி மேல ஈடுபாடே இல்லைங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி சொல்ல முடியாது. எடப்பாடி 20% வாக்கு பலம் கொண்ட ஒரு தலைவர், அவர் உள்ள வந்தது பிளஸ் தான். 20% வாக்கு பலம் கொண்ட ஒரு தலைவர் உள்ள வந்தது பிளஸ் தான். பட் அவரை 25-30 ஆட்டு ஆக்கி விட்டுக்கிட்டு பாஜகவுக்கு குறைஞ்ச சீட்டு போனாங்கன்னா அவர் 29ல காங்கிரஸுக்கு 20 சீட் ஆஃபர் கொடுப்பாரு. அப்போ மோடி லாயலிஸ்டான நம்ம மோடி ஏமாந்து போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியாது. மோடியை இவர் ஏமாத்திடக்கூடாது. அப்போ 20க்குள்ளே இவரை நிறுத்தணும். அப்படி இவர் 20க்குள்ளே நிறுத்தணும்னா 11.4% வாக்கு பலத்துக்குள்ள சீட்டை வாங்கி ஆகணும். குறைஞ்சபட்சம் 10% வாக்காவது வாங்கி இவர் 2 சீட்டுன்னா 1 சீட்டு பாஜகன்னு வந்தாதான் இவர் பாஜக கிட்ட 29ல லாக் ஆகி நிற்பாரு. அல்லது 29ல அவர் காங்கிரஸ் நோக்கி ஜம்ப் பண்ணுவாரு. 20 சீட்டு காங்கிரஸ் கொடுப்பேன், பாஜகவோட சேர்ந்து தோத்து போனேன், பாஜகனா என்னைக்குமே ஜெயிக்க முடியாதுன்ட்டு காங்கிரஸுக்கு 20 சீட் ஆஃபருக்கு போவார். அப்ப காங்கிரஸுக்கு 20 சீட் ஆஃபருக்கு போகாம இவரை முடக்கி போடணும்னா ஒன்னு அதிக சீட்டு வாங்கி இவரை 20 சீட்டுக்குள்ளே கண்டெயின் பண்ணணும். 25-27 போனா காங்கிரஸுக்கு ஆஃபர் கொடுப்பாரு. அப்ப 20க்குள்ள கண்டெயின் பண்ணணும். அல்லது நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ண மாதிரி சீமானை ப்ரொஜெக்ட் பண்ணி இவரை 15-18 கண்டெயின் பண்ணணும். அப்ப அதுக்கு பிறகு அவரால் பார்லிமெண்ட்டுக்கு தனிச்சு நிற்க முடியாது. 24 பார்த்துட்டாரு. அப்போ அவரு அந்த கட்டத்துக்குள்ள மோடி கிட்ட வந்துதான் ஆகணும். இப்போ அவரை மட்டம் தட்டி ஒன்றும் பண்ண முடியாது. செஸ்ல விளையாடுறது மாதிரி பலம் இவ்வளவு, உங்க பலம் 20, நீங்க இதை பாஜகவை ஏமாளி ஆக்கி நீங்க 28 பெற முடியாது. கேசி பழனிசாமி போன்றவங்களெல்லாம் பேச வச்சு எல்லாம் வேலைக்கு ஆகாது, நடக்காது. அண்ணாமலை விட மாட்டாரு, ஆடிட்டர் குருமூர்த்தி விட மாட்டாரு, நிர்மலா சீதாராமன் விட மாட்டாங்க, பிஎம்ஓ விடாது. நாங்க மோடி லாயலிஸ்ட், எங்க கருத்து ஆணித்தரமா எங்க ஆல் இண்டியா லாபி மூலமா நாங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்போம். அதுதான் இங்க இது. அதனால அவரோட அளவு உயரத்தோட அவரை நிறுத்தணும். அதை மீறி போனாருன்னா இன்னொருத்தர சிஎம்மா சொல்லி அவரை 150 தொகுதிக்குள்ள 3வது தள்ளணும். இதுதான் பீகம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். சார், நீங்க முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த சீட் ஷேரிங் விஷயத்துல எடப்பாடி அவர்கள் மாறறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அப்படி ஒருவேளை போய் தாவேக்காவோட கூட்டணி வச்சா பிஎம்ஓவும் ஆர்டிடியும் என்ன முடிவு எடுக்கிறதா? தாவேக்கா என்ன கூட்டணி என்ன சீட்டு அதுன்னு பார்த்தானு சொல்ல முடியும். பல நிரூபிக்காத தாவேக்காவுக்கு இவர் சீட்டு கொடுத்தாலே இவருக்கு பலகீனம். அவங்க தங்களை பெருசா இது பண்ணிட்டு குறைஞ்ச சீட்டு வாங்கிட்டு போனா அவங்களுக்கு பலகீனம். அது எப்படி வருதுன்னு பார்க்கணும் இல்ல. அப்படி ஒருவேளை அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அண்ணாமலை அவர்களை ப்ரொஜெக்ட் பண்ணி அங்கதான் சீமான் அவர்கள் வராரு சொல்ல, அந்த இடத்துலதான் அண்ணாமலை மாற்றம்ங்கிறதுக்காக சீமான் வராரு. அது சீமான அண்ணாமலை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னா அது அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாருன்னா சவுத்துல திமுக ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான் சவுத்துல. வெஸ்ட்ல ஸ்டாலின் வர்சஸ் சீமான் வர்சஸ் எடப்பாடி. மெட்ராஸ் சிட்டில தென் சென்னை, இங்க வேளாச்சேரி, டினர்லாம் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான். எடப்பாடி கீழே போயிடுவார். வடபுறத்துல வன்னியர்களுக்கு முடிவை பொறுத்து இருக்கு, பாமகவின் முடிவை பொறுத்து இருக்குது. ஸோ அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான் 2/3 ஏரியாவில் நடக்கும். ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி 1/3 ஏரியாவில் தான் நடக்கும். தமிழ்நாடு அரசியல் இப்போ இந்த சூழ்நிலை யாருக்கு அட்வான்டேஜா இருக்கு சார்? இது தாராளமா முக ஸ்டாலினுக்கு அட்வான்டேஜா இருக்குது. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ். 1962-57 காமராஜ் பொசிஷன்ல கூட்டணியை இன்டாக்டா வச்சுட்டு ஸ்டாலின் இருக்கிறாரு. அவரோட 50 நாள் மன விழாவுக்கு எல்லாரும் போய் நிற்கிறாங்க. நான் இதுதானங்க சொல்லிட்டு இருக்கிறேன். இங்க வின் 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 வின். ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், தோக்குறது வரை அங்க இருந்து யாரும் கலந்து வரமாட்டான். வேற எங்கேயும் கேரண்டி கிடையாது. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. எங்க 36% ஓட்டு எடப்பாடிக்கு விக்கிரவாண்டியில இருந்தது. கண்டஸ்ட் பண்ணல. சீமான் அவருக்கு போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தார். 1% ஓட்டு தானங்க சீமானுக்கு வந்தது. அப்போ பலன் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி பழனிசாமி சீமான் சீஃப் மினிஸ்டர் சொன்னா அதோட சீமானுக்கு அரசியல் முடிஞ்சு போச்சு. ஒன்னும் ஜெயிக்காது, ஜெயிக்காம காலி ஆகிட்டு போவாரு. அதனால நீங்க ஸ்டாலினை தோக்கடின்னு நினைக்கக்கூடிய சகோதரர்கள் என்கிட்ட வாங்க, பேசுங்க. எடப்பாடியை சீமான சிஎம்மா சொல்ல சொல்லுங்க, மனம் தெரிஞ்சு அவரே சொல்ல சொல்லுங்க. அப்ப பாத்துக்கலாம். எடப்பாடியை பொறுத்த அளவுல அவர் தலைமையில ஸ்டாலினை கூட ஃபைட் பண்ணா நான் வெள்ளாள கொன்று போட மாட்டாங்க. நான் வெள்ளாள கொன்று போடவே மாட்டாங்க. நான் களத்துல இருந்து சொல்றேன். சும்மா ஏசி ரூம்ல இருந்து பேசிட்டு தெரிய முடியும் இல்ல. நான் வன்னியர்கள் வெறியா இருக்கிறாங்க. தேமுதிக அங்க சேர்ந்துட்டாங்கன்னா டிஎம்கே எங்கேயோ போயிடும். அந்த ஏரியாவில் 2 ஏரியாவிலையும் முக்குலத்தோர் எதிராக இருக்கிறாங்க. அப்போ நான் வன்னியர் எதிர்ப்பு, நான் வெள்ளாள கொன்ற எதிர்ப்பு, சசிகலா தினகரன் ஓபிஎஸ்காக முக்குலத்தோர் எதிர்ப்பு உள்ள எடப்பாடி பழனிசாமியை சிஎம்மா சொல்லி எப்படி ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும்? எடப்பாடிக்கு தான் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. அது இல்லாதவரை வச்சு என்ன பண்ண முடியும்? தேமுதிக அது தெரிஞ்சிருந்தானே அந்த டிஎம்கே ஆப்ஷன் ஓபன் பண்ணியிருக்காங்க. அதை புரிஞ்சதுனால தான் அன்புமணிக்கே சொல்றோம், நீங்க எடப்பாடி சப்போர்ட் பண்ணா அதர் காஸ்ட் போட மாட்டான், அவ்வளவும் தோக்கம்.
தோத்தா 29 உங்களுக்கு சிக்கல். தனிச்சு நின்று களம் கண்டாலும் 12 தொகுதி உங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. எதிர்ப்போட்டு சதுரனால அந்த 12க்குள்ள கணிசமா வரலாம், ஜெயிக்கலாம். பிளஸ் நீங்க 5-6% வாக்கு எடுத்துட்டீங்கன்னா 29 உங்களை தேடி எல்லாரும் வருவான். அப்ப நீங்க எடப்பாடிக்கு பலகீனத்தை நம்ம வாங்கி சொல்றோம். பலகீனத்தை எடப்பாடி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சீமான சிஎம் கேண்டிடேட் அவர் சொன்னார்னா பாத்துக்கலாம். தற்கால அரசியல் குறித்தான பல தகவல்களை சுவாரஸ்யமா பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். நன்றி.